ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையிலே ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னென்னா, இந்த மழை, புயல் வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி இருக்குது இப்போ சூழ்நிலை. ஆனால் இது நடக்காத ஒரு விஷயத்த யாரும் ஜோசியக்காரங்களோ இல்லை இந்த மழையை பற்றி கணித்து சொல்கிறாங்கல்ல, இந்த அவர் பேர் என்ன, மழையை பற்றி சொல்லுவார் அவர், சாரி எனக்கு அவர் பேர் சரியாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் யோகிச்சுக்குங்க. அவரையும் சொல்கிறேன், ரமணனா இல்லை என்னன்னு தெரில எனக்கு. அவரும் சொல்கிறதும் சரி, இரண்டுமே கரெக்டாக நிர்ணயிக்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு சில நேரம் அது நடக்கும், ஒரு சில நேரம் அது நடக்காது. இருந்துட்டாங்க அப்படின்னாலே இல்லை, நாட்டில் மக்களுக்கு குழப்பமே இல்லை. நாளைக்கே இன்றைக்கி இது நடக்க போகுது எனக்கு தெரியும், சொன்னாங்க, அதனால் இதை செய்யாத அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நீ சாக போகிறடா, எங்கே போய் பதுங்கிக்கோன்னு சொல்லலாம். அதை நிறுத்த யாராலையும் முடியாது. சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்படி எது நடக்கும் எது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஞ்ஞானிகளும் சரி, நம்ம ஜோசியக்காரங்களும் சரி, எல்லாம் ஒரு ஒரு காலகட்டம், ஒரு அனுமானம், இதெல்லாம் தான். அப்படியே வானம் மூடிக்கிட்டு இருந்தால் நம்மளே சொல்கிறோம் இல்லையா, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, நம்ம வானமுனே மேகமூட்டத்தோடு இருக்குது, மழை வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இடி இடித்தா மழை வராதுடா, மழை நின்று போயிடும். காற்றடிச்சா மழை வராது. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கோம். இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் இந்த விஞ்ஞானிகள்லாம் அது இதுன்னு எதோ சொல்கிறாங்க. ஆனாலும் சொல்ல வர எது எப்படி இருக்கோ, நம்புகிறோமோ நம்பலையோ, ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து இந்த பூமியை நோக்கி வருது. நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கு அதெல்லாம் அப்படியெல்லாம் பிரிக்க வேண்டாம். ஜென்ரலாக இந்த பூமியை நோக்கி ஏதோ ஒரு நல்லதா அது கெட்டதான்னு, இப்போ நானும் மக்களை உங்களை பயமுறுத்த விரும்பலை. அது நல்லதா கெட்டதா என்னன்னு நமக்கு தெரியல. பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போல தான் இந்த விஷயங்களும். நல்லதா கெட்டதா நமக்கு தெரியல. எது வந்தாலும் சமாளிக்கும். அதாவது ஏதோ ஒரு இப்போ நான் கூட நேற்று ஏதோ வீடியோவில் பேசியிருந்தேன் உங்கள்கிட்ட, மளிகை சாமான் வாங்கி வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு அதை வாங்கி வச்சுக்கோங்க, இதை இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் நம்மளால் முடிந்த விஷயங்கள். இதை தாண்டி கடல் அப்படி பொங்கி இப்படி வருது அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே, அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம, இல்லையா? அது மாதிரி அது காலகட்டங்கள் கெட்டது நடக்கணும்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் தடுக்கிற சக்தி கடவுள். நம்மெல்லாம் புழு பூச்சி மாதிரி தான். கடவுள்னு ஒன்று சொல்கிறோம், கடவுள் அப்படின்றோம். அது நம்ம தான் அதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சேர்ந்து வச்ச ஒரு பேர் கடவுள் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே பாருங்கள், எதையோ ஒன்று நமக்கு யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை மனசளவுலையாவது யார்கிட்டையாவது புலம்பணுன்னு நினப்போம். இல்லை மனசுக்குள்ளேயாவது கடவுளே அப்போ தான் இந்த கடவுளுங்கிறது வரும். ஏன்னா மனிதனை நம்பி எதையுமே பேச முடியாது. கடவுள்கிட்ட போய் நம்ம சாமி கோயிலுக்குன்னு போகிறோம், அங்கே போய் நின்றுட்டு சாமிகிட்ட கண்ண மூடி மனசுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் சொல்கிறோம். அது மாதிரி தான் நமக்குன்னு ஒரு கஷ்டங்கள் வரும்போது அதை புலம்புவதற்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுதான் கடவுள். இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கடவுள்னா என்ன தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், ஜேகேயில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சு கடவுளுங்கிறது அன்பே சிவம் அப்படின்னு ஒரு கமல் அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த சிவனடியார்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா, அன்பு, நேர்மை, நீதி, இது மாதிரி நேர்மையாக இருக்கிறவன்கிட்ட எந்த தவறும் நடக்க போகிறதில்ல. அன்பாக இருக்கிறவனுக்கு கஷ்டம் வர போகிறதில்ல. இதுதான் கடவுள்னு நான் சொல்லுவேன். அன்பாக இருங்க, நேர்மையாக இருங்க. நேர்மைங்கிறது அவங்கவுங்க வாழ்க்கை செயல்களை பொறுத்து இருக்குது. அதுக்கு நம்ம ஆணித்தரமான ஒரு இதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை தரங்கள் இப்போ இருக்கத்தான் செய்யுது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம பூந்து அவங்கள்த திருப்பி மாற்றி கொடுக்குற லெவலுக்கு இல்லை மக்கள்லாம். அதனால் அதை சொல்ல முடியாது. உண்மையாக இருக்கலாம், அது முடியும் நம்மளால். உண்மையாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். இதுதான் கடவுள்னு நான் சொல்கிறேன். அன்பாக இருக்கிறது தான் கடவுள். யாருக்கிட்ட அன்பாக இருக்கிறோமோ அவங்க தான் கடவுள்.
கடவுள் வந்து நேரா வந்து சினிமா படத்தில் வர்ற மாரி, ஆ ஆ, "பக்தனே உங்களை மெச்சினேன்" இப்படி எல்லாமே சொல்லப் போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் சினிமாவில் வேணா நம்ம பார்த்துக்கலாம். நேரில் அங்கே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு இப்போ நம்ம ஒரு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து வருவாங்க. வந்து இந்த மாதிரி, "என்னப்பா இது இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு வந்து செய்றியா? ஏம்மா இந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் நிறையா இருக்குது கொஞ்சம் வாங்கிக்கிய" அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. அவங்க தான் கடவுள். அவங்களத்தான் கடவுள்னு நம்ம வந்து நினைக்கணும். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி விஷயங்கள் தான் கடவுளா இருக்கும். கடவுள் வந்து இது ஒண்ணு ஒத்துக்கிறேன் நான். கடவுள் வந்து நேரா குடுக்க மாட்டாரு. மனித ரூபத்தில தான் வந்து குடுப்பாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நானு. என்னென்னா உண்மை அதுதான். ஏதோ ஒரு ரூபத்தில. இப்போ அதே மாரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களுக்கெல்லாம் கூட சொல்றேன். வீடியோ லென்த்தா போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன். அடுத்த வீடியோல சொல்றேன் பாக்கிய. என்னென்னா, தயவுசெய்து நீங்க இருப்பவர்கள் யாராவது என்ன கஷ்டப்படுற அவங்க எதிரியா கூட இருக்கட்டும். உங்கள தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, நீங்க வாலண்டரா போய் அத செய்யுங்க. தப்பே இல்ல. அவங்க கூட நீங்க கொலாவ வேணாம், கொஞ்ச வேணாம். அவங்கள்ட்ட தூரத்துலேருந்து பார்க்குறோம். கஷ்டப்படுறாங்களா? நீங்க தான் செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு தெரியவும் வேண்டாம். யார் மூலியமாவது என்ன உதவி செய்யணும்? நான் எதிரியா இருந்தா சொல்றேன். நல்லவர்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ பேர் வாழ்க்கையில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்களா போய் உங்ககிட்ட இருப்பதை குடுத்து பகிர்ந்து ஒண்ணொண்ணு நம்ம நெனச்சோம்னாலே இல்லைங்க, இந்த நாட்ல பிரச்சனைகளே வராதுங்க. ஆனா அந்த மனசு தாங்க யாருக்கும் இல்ல. நம்ம சொல்றோம், அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. சாதாரண பணக்காரங்களுக்கும் கிடையாது. இல்லையா? அ அதுதான் அங்க தான் கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா, இது மாரி நெனைக்கிறோம் பார்த்தீங்களா? அங்க தான் கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்காருன்னு சொல்றோம்ல, நம்ம தாங்க கடவுள். நம்ம தான் கடவுள். நம்மள தாண்டி ஒண்ணுமே இல்ல. கடவுளே அத தான் சொல்றாரு. "நீ அன்பா இரு, உண்மையா இரு." அவ்வளோதான். நேர்மையா இரு. அவ்வளோதான். நேர்மைங்கிற வார்த்தைய கூட கடவுளுக்கு ஆணித்தரமா சொல்ற மாரி இன்னைக்கு உலகம் இல்ல. ஏன்னா நேர்மையா இருக்க முடியல. அவங்கவங்க சூழ்நிலைகள். அதெல்லாம் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. உண்மையா இருக்கலாம், அன்பா இருக்கலாம். இது 2 விஷயத்த தாண்டி எதுவுமே இல்ல. அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே தயவுசெய்து இந்த மழை நேரம்னு இல்லங்க. எல்லா நேரங்களிலுமே உங்களுக்கு போக கண்டிப்பா இருக்கிறவங்கலாம் இருக்கீங்க. எவ்வளவோ கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க. நெறைய பேரு நானா இன்னைக்கு நெறைய பேர் செய்றாங்கங்க. அத இல்லலாம் சொல்லவே முடியாது. நெறைய பேர் செய்றாங்க. நான் உங்கள்ட்ட அடுத்த வீடியோல இத பத்தி பேசுறேன். அதிகமா வீடியோ போயிட்டுருக்கு. அதனால தயவுசெய்து அந்த உதவிகள தயவுசெய்து யாராவது உங்க கரங்கள இல்லாதவங்களுக்காக நீட்டுங்கங்கிறத கேட்டுக்கிட்டு, இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல பேசுறேன்.